ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் யூ. நம்ம புது வியூவர்ஸ்க்காக ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருவோம் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ட்ராவல் vlog அண்ட் ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு புதுசாக ஒரு கார்டு வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் டாபிக் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அதையும் போடுங்க, உங்களுக்காக வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோட முடியல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் சேட் கூட பண்ணலாம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இந்த வருஷத்துக்கான 5 தரமான டெபிட் கார்டு, அதாவது ஏடிஎம் கார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏன் இந்த டாப்பிக்கை நான் முக்கியமாக சூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக என் ஃப்ரெண்டோட அப்பா இறந்துட்டாருங்க. என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட கேட்டா, ஸோ அப்பா இறந்துட்டாரா, என்னென்ன ஃபினான்ஷியலாக பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னப்போ நான் என்ன சொன்னேன்னா, சரிடா உங்கள் அப்பா என்னென்ன டெபிட் கார்டு வச்சிருக்காரு, எங்கெங்கே அக்கௌண்ட் இருக்குன்னு பார்த்து செக் பண்ணு. ஸோ அதில் ஏதாவது இன்சூரன்ஸ் எதனா கவர் ஆகுதான்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லை எங்காவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு எல்லாத்தையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு டெபிட் கார்டு இருந்தது. இந்த கார்டு எடுத்து பார்த்தா அவருக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குங்க. கிட்டத்தட்ட டெபிட் கார்டில் ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணல, டெபிட் கார்டில் அவர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு அந்த ஆக்சிடென்டல் பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஏன் வந்து இந்த வீடியோ நம்ம போடக்கூடாது? ஸோ நிறைய பேர் பாக்கெட்டில் என்ன டெபிட் கார்டு இருக்குன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் பாக்கெட்டில் என்ன டெபிட் கார்டு இருக்குது, வீட்டில் என்ன டெபிட் கார்டு இருக்குது, அது கம்பல்சரி நீங்கள் பார்க்கணும். அதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு நீங்கள் கம்பல்சரி பார்க்கணும். சரிங்களா? பல ஃபினான்ஷியல் வெப்சைட் அனலைஸ் பண்ணி ஒரு 5 கார்டு நான் சூஸ் பண்ணி இதில் வந்து ஒரு ஓவர்வியூ மாரி, அதாவது மேலோட்டமான எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த கார்டில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பிளைன் டீட்டெயில்டாக வேணும்னா கமெண்டில் போடுங்க. ஸோ அதை நான் டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். சரிங்களா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தது இதெல்லாம் இருக்கா அப்படின்னா கூட உங்களுக்கு தோணும். சரிங்களா? இமீடியட்டாக உங்கள் பர்ஸை திறந்து நீங்கள் என்ன டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்ப்பீங்க. ஓகே, இந்த வீடியோ நம்ம ஃபஸ்ட்டாக சூஸ் பண்ணியிருக்க கார்டுன்னு கேட்டிங்கன்னா HDFC ஈஸி ஷாப் பிளாட்டினம் டெபிட் கார்டு. ஸோ நீங்கள் வந்து பேசிக்காக டெபிட் கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 25,000 50,000 தான் உங்களுக்கு வந்து ஏடிஎம் வித்ட்ராவல் லிமிட் இருக்கும். பட் இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா அப் டு 5 lakhs இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு 2 லட்சம், அதுக்கப்புறம் நீங்கள் 5 லட்சம் வரைக்கும் வித்ரா பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கேஷ்பேக் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 200 ரூபாய்க்கும் ஒரு கேஷ் பாயிண்ட் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் டெலிகாம் பில் பே பண்ணாலும் சரி, யூட்டிலிட்டி பில், கேஸ் பில், சிலிண்டர் பில் பே பண்ணாலும் சரி, கிராசரிஸ் நீங்கள் வாங்கினாலும் சரி, அப்பேரல்ஸ் அதாவது துணி கடையில் போய் எதனா செப்பல்ஸ், ஷூஸ் எது வேணாலும் வாங்கினாலும் சரி, சூப்பர் மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, என்டர்டைன்மெண்ட் அதாவது மூவி டிக்கெட் புக் பண்ணாலும் சரி, ரெஸ்டாரண்ட், இது எல்லாத்துக்குமே மினிமம் 200 ஸ்பெண்ட் பண்ணிங்களா அதுக்கும் ஒரு கேஷ் பாயிண்ட் கிடைக்கும். சரிங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கேப் இருக்குங்க. ஒரு மாதத்துக்கு மேக்ஸிமம் 750 ரூபாய்க்கு மேலே தர மாட்டாங்க. ஓகேங்களா? இதுதாங்க மேட்ரு. இன்சூரன்ஸ் பெனிஃபிட் இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இன்சூரன்ஸ் பெனிஃபிட் இப்போ அப் டு 12 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லை ரோட்டில் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா இந்த கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இன்டர்நேஷனல் ஏர் கவரேஜ் பார்த்தீங்கன்னா அப் டு 3 crore இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் வந்து இந்த டெபிட் கார்டு மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. இந்த கார்டு சூஸ் பண்ணி எந்த பொருள் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, அந்த பொருள் ஏதோ ஃபயர்லையோ இல்லை திருட்டுலையோ காணாமல் போயிடுச்சுன்னா உங்களுக்கு 2 லட்சம் வரைக்கும் கவரேஜ் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் 0 லைபிலிட்டி கவரேஜ் இருக்குது. கார்டு தொலைச்சிட்டாலோ இல்லை யாராவது ஃப்ராட் ஆக்டிவிட்டி நடந்தாலோ இமீடியட்டாக 48 hours கஸ்டமர் கேர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 லான்ச் ஆக்சஸ் இருக்குது ஒரு குவார்ட்டருக்கும். ஸோ மினிமம் நீங்கள் வந்து ஒரு குவார்ட்டருக்கு 5,000 மேலே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த கார்டு கம்ப்ளீட் வீடியோவை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். என் சேனலோட பேஜில் போய் பார்த்தா உங்களுக்கு புரியும். அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது SBI பிளாட்டினம் இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு. இதில் ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வித்ரா வந்து அப் டு 1 lakhs, பர்ச்சேஸ் லிமிட் பார்த்தீங்கன்னா 1 lakhs, இன்டர்நேஷனல் யூசேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் ஒரு 200 ஸ்பெண்ட் பண்ணும்போது 1 பாயிண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த கார்டு வாங்கின ஆக்டிவேஷன் போனஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் வந்து 200 பாயிண்ட் போனஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் பர்த்டே போனஸ் நீங்கள் ஜென்ரலாக ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்கன்னா 200 ரூபாய்க்கு ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா டபுள் ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, 2 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் இதில் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா விசா அண்ட் மாஸ்டர் அவங்களோட டிபெண்டன்சி இருக்குது. அதனால வந்து எப்பயும் போல எல்லா கார்டில் இருக்க மாதிரி 1 2 தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த கார்டோட ஃபெசிலிட்டிஸ். இந்த கார்டு இது வரைக்கும் நான் வீடியோவோ போடல. உங்களுக்கு யாராவது இந்த கார்டு பற்றி வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HDFC மணிலா டெபிட் கார்டு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கேஷ்பேக் ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4,800 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கேஷ்பேக் ஏர்ன் பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 5% கேஷ்பேக் எது மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்மார்ட் பை அண்ட் பேஸாப் மூலியமாக, இது ரெண்டுமே வந்து HDFCயோட சப்சிடி தான். அதனால் உங்களுக்கு 5% வரைக்கும் கேஷ்பேக் கொடுக்குறாங்க இந்த ஆன்லைன் சர்வீஸில் ஷாப்பிங் பண்ணிங்கன்னா. அப்புறம் 2.5% கேஷ் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க ஆல் டிரான்சாக்ஷன் ஆன்லைன் மூலியமாக பண்ணுறப்ப. அப்புறம் 1% கேஷ்பேக் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ஆஃப்லைனில் பண்ணுறப்ப கூட. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் 400 ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் இவங்க வந்து 4
காம்ப்ளிமெண்டரி டொமஸ்டிக் லான்ச் அக்சஸ் கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டருக்கு ஒரு லான்ச் அக்சஸ் தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா மினிமம் 5000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், பார்த்துக்கங்க. அப்புறம் இன்சூரன்ஸ் பெனிஃபிட் இங்கேயும் பாருங்க, கெட் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் அப் டு 10 lakhs சொல்லியிருக்காங்க. அதே ஃபயர் அண்ட் பல்கரலி ப்ரொடக்ஷன், அதாவது தீ பிடிச்சாவோ இல்லை திருட்டு போனாவோ 2 lakhs வரைக்கும். அப்புறம் பேகேஜ் இன்சூரன்ஸ் பார்த்தா 2 லட்சம். ஸோ இந்த பெனிஃபிட்லாம் நீங்கள் இதில் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்டு பற்றி நான் கம்ப்ளீட் டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லை என் சேனல் பேஜ் போய் பாருங்கள், கிளியராக உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஐசிஐசிஐ பேங்க் கோரல் டெபிட் கார்டு. இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா வெல்கம் பெனிஃபிட் வந்து காயா ஸ்கின் கிளினிக் கிஃப்ட் வச்சர் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டாடா கிளிக் கிஃப்ட் வச்சர் கொடுக்குறாங்க, ₹200 மதிப்புள்ளது. ஸோ ரிவார்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன் 2 ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு ₹200 ஸ்பெண்ட் பண்ண போதும். அப்புறம் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் வந்து 4 பாயிண்ட் கொடுக்குறாங்க, ஒரு தடவை ₹200 ஸ்பெண்ட் பண்ண போதும். அப்புறம் லான்ச் அக்சஸ் பார்த்தீங்கன்னா 2 காம்ப்ளிமெண்டரி லான்ச் அக்சஸ் கொடுக்குறாங்க ஒரு குவார்ட்டருக்கும். ஸோ நீங்கள் வந்து குறைஞ்சது ₹3000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் போன குவார்ட்டருக்கு, அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்போ ₹3000 ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா தான் ஏப்ரல் மே ஜூனுக்கு உங்களுக்கு இந்த லான்ச் அக்சஸ் அப்ளிகபிள் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூவி பெனிஃபிட், புக் மை ஷோவில் 25% ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ₹100 தான், ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை. ஸோ மினிமம் 2 டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும், அப்போ தான் இந்த 25% டிஸ்கவுண்ட். ஐஎன்எக்ஸ்லையும் 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, மாதத்துக்கு 2 தடவை ₹50 கொடுக்குறாங்க. ஸோ மினிமம் 2 டிக்கெட் புக் பண்ணிருக்கணும், சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னிவல் சினிமா மல்டிப்ளெக்ஸ்க்கு நாட் எலிஜிபிள், சரிங்களா, பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் பர்குண்டி டெபிட் கார்டு. இது பார்த்தீங்கன்னா எஜ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ், அதாவது எல்லா இடத்துலையும் நம்ம கேஷ் பேக் அப்படிலாம் பேசிட்டு இருந்தால, இவங்க எஜ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அவங்க வெப்சைட்டில் போய் தான் நம்ம எல்லாமே ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். 10 எஜ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க ஒரு தடவை ₹100 ஸ்பெண்ட் பண்ணும்போது. அப்புறம் 3 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனுக்கு, ஒரு தடவை ₹100 ஸ்பெண்ட் பண்ணும்போது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எஜ் ரிவார்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 20 பைசா தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் லான்ச் அக்சஸ் பார்த்தீங்கன்னா 16 காம்ப்ளிமெண்டரி லான்ச் அக்சஸ் கொடுக்குறாங்க அவுட் சைட் இந்தியாவில். ஓகே, இது நல்ல விஷயமா தான் இருக்குது. இல்லை அன்லிமிட்டட் காம்ப்ளிமெண்டரி லான்ச் அக்சஸ் கொடுக்குறாங்க இன்சைட் த இந்தியா. வந்து இந்தியாவுக்குள்ள நீங்கள் கெஸ்ட்டு கூட கூப்பிட்டு போகலாமா 4 டைம், பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். 4 டைம் வரைக்கும் நீங்கள் கெஸ்ட்டு கூப்பிட்டு போகலாம். ஸோ மூவி ஆஃபர் பார்த்தீங்கன்னா பை 1 டிக்கெட் கெட் அனதர் மூவி டிக்கெட் ஃப்ரீயா, பார்த்தீங்களா, இதுவும் நல்ல விஷயம். இது வந்து மூவிக்கு மட்டும் தான். சப்போஸ் நீங்கள் புக் மை ஷோவில் போயிட்டு ஸ்போர்ட்ஸ் இல்லை வேற ஏதாவது ஈவெண்ட்டுக்கு எதனா புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது, ஒன்லி மூவிக்கு மட்டும் தான். இந்த இடத்துல பார்த்தோன்னா இன்சூரன்ஸ் இங்கே பாருங்க, 15 lakhs பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இருக்குது, 1 crore ஏர் ஆக்சிடென்ட் கவரேஜ் இருக்குது, ஓகேங்களா. 50,000 பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷன் இருக்குது, $500 வந்து பேகேஜ் கவரேஜ் இருக்குது. ஸோ இது எல்லாமே மினிமம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், ஒரு குவார்ட்டருக்கு 5000 10,000 ஒரு லாஜிக்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட நான் 5 கார்டு பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி 2 கார்டுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், இன்னும் ரிமைனிங் 3 கார்டுக்கு நான் 1 by 1 வீடியோ போட்டு பார்க்குறேன். அப்படி இல்லையா உங்களுக்கு எந்த கார்டு ஃபஸ்ட்டாக ஒன்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோ நான் ஃபஸ்ட்டாக போடுறேன், சரிங்களா. இந்த வீடியோ பார்த்தது நீங்கள் எல்லாமே உங்களோட டெபிட் கார்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.